இதுக்கு மூட்டியக்கோள் தியரி முடிச்சிட்டனால மூட்டியக்கோள் தியரி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டனால 2011ஆம் ஆண்டு பாஸ்ட் பேப்பர் இருக்கு செய்வோம். 2011ஆம் ஆண்டு வந்து பாஸ்ட் பேப்பர் கேட்கும். ஏபிபிசி ஆகியன நீளத்தில் சமனான இரு சீரான கோள்களாகும். ஏபி நிறை 2W பிசி நிறை W ஆகும். ஏபிபிசி 2 கோள்கள் தரப்பட்டிருக்கு. ஏபிபிசி 2 கோள்கள் நிறைகளும் தரப்பட்டிருக்கு. 2W பிசி நிறை W ஆகும். கோள்கள் பியில் ஒப்பமாக பிணைக்கப்பட்டிருக்கும் அதே வேளை கோள்களின் நடுப்புள்ளிகள் ஒரு லேசான நீர்த்தன்மையின்றிய இலையினால் தொடுக்கப்பட்டுள்ளன. ஏகமா சி ஆகியன ஒரு ஒப்பமான கிடைமேசை மீது இருக்குமாறு தொகுதி நிலைக்குத்து தளத்தில் 40 உள்ளது. ஏபிசி 2θ எனின் இலையில் உள்ள இழுவை இது என காட்டுக. சொல்லப்பட்ட விஷயம் என்னென்றால் ரெண்டு கோள்கள் ஏபிபிசி 2 கோள்கள் ஏபிபிசி 2 கோள்கள். 2 கோள்களும் நீளத்தில் சமனாக இருந்தாலும் நிறைகள் வித்தியாசப்படுது. ஏபி நிறை 2W பிசி நிறை W. ஏபி நிறை 2W சீரான கோள்கள், பிசி நிறை W சீரான கோள்னு சொல்ற நேரம் நடுப்புள்ளில நிறைகள் தாக்கும். நடுப்புள்ளிகள் ஒரு லேசான பியில் ஒப்பமாக பிணைக்கப்பட்டிருக்கும் அதே வேளை ஒப்பமாக பிணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஊசி ஒப்பமானது சுயாதீனமா சுழலக்கூடியதாக இருக்கு. ஒப்பமான ஊசிகள் கரடான ஊசிகளை பத்தி விளங்கப்படுத்தின. ஒப்பமான ஊசிகள் சொல்றது உராய்வற்ற ஊசிகள். உராய்வற்ற ஊசிகள் சுயாதீனமாக சுழலக்கூடியதா இருக்கு. ஏபி சார்பாக பிசின்றவர் சுழலக்கூடியதாக இருப்பார். சுழற்சியை தடுக்கிறதுக்காக ஒரு சமநிலை தானத்துல வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு செட்டப் செய்யப்பட்டிருக்கு. நடுப்புள்ளி அதே வேளை கோள்களின் நடுப்புள்ளிகள் ஒரு லேசான மீள்தன்மை இன்றிய இலையினால் தொடுக்கப்பட்டுள்ளன. நடுப்புள்ளிகள் ஒரு இலையினால் தொடுக்கப்பட்டிருக்கிறது. நடுப்புள்ளிகள் ஒரு இலையினால் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே ஒரு கோளாக இருந்தால் கோள்ல இழுவையும் இருக்கலாம் உதைப்பும் இருக்கலாம். இலைன்னு சொல்லப்பட்டனால கட்டாயம் இழுவை தான் காணப்படும். கட்டாயம் இழுவை தான் காணப்படும். அதே வேளை கோள்களின் நடுப்புள்ளிகள் ஒரு லேசான மீள்தன்மையில் தொடுக்கப்பட்டுள்ளன. ஏகமா சி ஆகியன ஒரு ஒப்பமான கிடைமேசை மீது இருக்குமாறு தொகுதி ஒரு நிலைக்குத்து தளத்தில் 40 உள்ளது. இந்த ஏசின்றது ஒரு ஒப்பமான கிடைநிலத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஏசின்றது ஒரு ஒப்பமான கிடைநிலம். ஒப்பமானதுன்னு சொல்லப்படுற நேரம் தளத்துக்கும் உராய்வு இல்லை. அப்ப இந்த தளத்தால கொடுக்கப்படக்கூடிய ஒரே விசை மறுதாக்கம் மட்டும், செவ்வன் மறுதாக்கம் மட்டும். அப்ப இந்த இடத்தில் உள்ள மறுதாக்கத்தை நான் ஆர் சி சொல்றேன். இந்த இடத்தில் உள்ள மறுதாக்கத்தை நான் ஆர் ஏ சொல்றேன். மத்த வேற விசைகள் சொல்ல போனால் பீல ஒரு மூட்டு காணப்படுது. அந்த மூட்டுல சில விசைகள் காணப்படும். அந்த மூட்டுல சில விசைகள் காணப்படும். அதை நான் இப்போதைக்கு மார்க் பண்ணல. தேவைப்படுற மூட்டை உடைக்க வேண்டிய தேவை வார நேரம் மார்க் பண்ணிக்கிறேன். ஒப்பமான கிடைமேசை மீது இருக்குமாறு தொகுதி ஒரு நிலைக்குத்து தளத்தில் 40 உள்ளது. ஏபிசி 2θ எனின் ஏபிசின்றது 2θ. இது 2θ. நான் இப்படி மார்க் பண்றேன். இது ரெண்டும் சமச்சீரான உருக்கள். இங்கால உள்ளவரும் இங்கால உள்ளவரும் சமச்சீரானது. ஏபிபிசி நீளத்துல சமன். அப்ப இவரு தீட்டாண்டா இவரும் தீட்டான்னு சொல்றேன். மொத்தமாக 2θ வந்துருச்சு. ஏபிசின்றது 2θ. 40 உள்ளது. ஏபிசி சமன் 2θ எனின் இலையில் உள்ள இழுவையை பத்தி கேட்கிறான். இலையில் உள்ள இழுவையை பத்தி கேட்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா ஏசில மூட்டப்படல, ஏசில மூட்டு இல்ல, மூட்டப்பட்டிருக்கிறது பீல மட்டும். பீல மட்டும். அதே நேரம் பீன்றது ஒப்பமாக மூட்டப்பட்டிருக்குது. அப்ப உராய்வுன்ற ஒரு விஷயம் வராது. எங்களுக்கு பெரும்பாலும் வாரது எல்லாமே ஒப்பமான மூட்டுகள் தான். ஏலோட பொறுத்த வரையில வாரது எல்லாமே பெரும்பாலும் சொல்றதை விட 99% மூட்டுகள் எல்லாமே ஒப்பமானது. அங்க ஒரு உராய்வு விசையை புகுத்தி மிச்சம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஒப்பமான மூட்டு. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு எளிய மூட்டு. இது ஒரு எளிய மூட்டு. 2 கோள்களால மாத்திரம் தான் இந்த மூட்டுக்கு விசை கிடைக்கும். அப்ப இது ஒரு எளிய மூட்டு. அப்ப இந்த மூட்டை நான் உடைச்சு வரைஞ்சால் எனக்கு லேசா நான் மார்க் பண்ணலாம். இந்த கோள்ல தாக்குற மறுதாக்கமும் இந்த கோள்ல தாக்குற மறுதாக்கமும் சமனா இருக்குன்னு சொல்லலாம். எளிய மூட்டு அப்படிதான் காணப்படும். எளிய மூட்டு இல்லாமல் இருந்தால்தான்
இந்த ரெண்டு கோள்கள் தவிர்த்து மேலதிகமா எதுவும் விசை வந்தால்தான் நான் வேற விசைகளை இந்த விசைகள் ரெண்டும் சமனா இருக்காதுன்னு சொல்லலாம். இது ரெண்டும் சமனா எளிய மூட்டாக காணப்படுறதுனால இதுல கிடைக்கிற மறுத்தாக்கமும் இதுல கிடைக்கிற மறுத்தாக்கமும் சமனா இருக்கு. அதே நேரம் இது இந்த அச்சு பற்றி சமச்சீரான சமச்சீர்னு சொல்லலாம். சமச்சீர்னு சொல்லலாம். விசைகள் வித்தியாசப்படுது. இது 2W இது W. ஆகவே இங்க y கூறு 0ன்னு சொல்லலாம். இது ரெண்டும் W ஆக இருந்திருந்தால் ஓகே சமச்சீர். இந்த அச்சு பற்றி சமச்சீர். விசைகளும் சமச்சீர். கோள்களும் சமச்சீர் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இது சமச்சீரும் இல்லை. இது சமச்சீரும் இல்லை. அப்ப இந்த பி மூட்ல தாக்க போற விசைகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இந்த திசையில ஒரு x தாக்கு, ரைட், மேல் நோக்கி ஒரு y தாக்கு. அது இந்த பிசின்ற கோள்ல காணப்படுற விசைகள், ரைட். அதே மாதிரி ஏசின்ற கோள்ல கீழ் நோக்கி y காணப்படும். எளிய மூட்டு நான் நேரடியாக மார்க் பண்ணலாம். இங்கே x ஆ இருந்தால் இங்கேயும் x, இங்கே y ஆ இருந்தால் இங்கேயும் y. ரைட், இந்த திசையில x, ரைட். இப்ப AB கோள்ல தாக்குற விசைகள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த RA, இந்த 2W, இந்த T, இந்த X, இந்த Y. அதே மாதிரி BC கோள்ல தாக்குற விசைகள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த X, Y, W, RC, ரைட். ஆனால் யாராலும் கேட்டால் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் தாக்க மறுதாக்க சோடிகளான்னு கேட்டால் இல்ல. இவரோட தாக்க மறுதாக்க சோடி ஊசியில காணப்படுது. ஊசி நான் கருதுறே இல்லை. ஊசி நான் வரைஞ்சி மிச்சம் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் ஐடியா வரலன்றால் ஒரு வரைஞ்சு பார்த்து அதுல தாக்குற விசைகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு இந்த விசைகள் நான் மார்க் பண்ணி கொண்டால் போதும், ரைட். இப்ப கேட்கப்பட்டது இலையில் உள்ள இழுவை. ஓகே, இலையில் உள்ள இழுவை காண்றதுக்காக நான் முதல்ல RC கண்டுபிடிக்கிறேன், ரைட். RC கண்டுபிடிப்போம் எப்படின்னா தொகுதிக்கு AB பிளஸ் BCக்கு நான் A பற்றி திருப்பம் போட்டேன். AB பிளஸ் BC என்ற கோள்களுக்கு, அதாவது தொகுதிக்கு நான் A பற்றி திருப்பம் போட்டால், ரைட், A பற்றி திருப்பம் போட்ட நேரம் இங்கே தாக்குற எந்த விசையும் வராது, ரைட். AB பிளஸ் BC சேர்த்து எடுக்கிற நேரம் நான் சொன்னேன் இதில் உள்ள ஊசியையும் சேர்த்து தான் எடுக்கும். ஊசியையும் சேர்த்து தான் எடுக்கும். அந்த ஊசியில தாக்குற விசைகளும் இந்த எல்லா விசைகளும் ஒன்றுக்கொன்று சமன் செய்யப்படும், ரைட். அதே மாதிரி இந்த கோள்ல இப்படி ஒரு T தாக்கு, ரைட். இந்த திசையில ஒரு T தாக்கு ஏல இருந்து அதே நிலைக்குத்து தூரத்துல BC கோள்ல இப்படி ஒரு T தாக்கு. இந்த திசையில ஒரு T, இந்த திசையில ஒரு T. அது ரெண்டும் தமக்குள்ள சமன் செய்து கொள்ளும், ரைட். அது ரெண்டும் சமப்பற்றும். இங்கால ஒரு பிளஸ் T நான் திருப்பம் எடுத்தால் BCன்ற கோளுக்கு எடுக்கிற நேரம் இங்கால ஒரு மைனஸ் T வரும் அதே தூரத்துல, ரைட். ஆகவே இந்த ரெண்டு திருப்பங்களும் சமன். இந்த ரெண்டு திருப்பங்களும் ஒன்றுக்கு பரமன்ல சமன், திசையில எதிர். ஆகவே அது ரெண்டும் சமன் செய்து கொள்ளும். ஆகவே வரப்போற விசைகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 2W, இந்த W, இந்த RC. W அவன் தந்த கணியங்கள் நீளம் தரப்பட்டிருக்குதா, சமனான சீரான கோள்கள், நீளத்தில் சமனான. அப்ப நாங்க நீளத்தை நாங்களே மார்க் பண்ணிக்கொள்ளும். இது L, இது L, இது L, இது எல்லாம் மார்க் பண்ணிக்கொள்ளும், ரைட். இப்ப A பற்றி திருப்பம் போட்ட நேரம் RC தர இந்த மொத்த தூரம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2L sin θ, 2L sin θ, 4L sin θ, 4L sin θ, ரைட். RC கான தூரம் 2W, இது W. அப்ப 2W எடுக்கிற நேரம் இது L, இது தீட்டாண்டா, இதுவும் தீட்டா, இது தீட்டாவாக இருந்தால் இதுவும் தீட்டா, இது 2W. ஆகவே இது L sin θ. இது மைனஸ் வரும் இல்ல, சாரி பிளஸ், இதுதான் மைனஸ், 2W மைனஸ் 2W தர L sin θ, ரைட். L sin θ. அடுத்து W தர இந்த மொத்த தூரம் 4L sin θ. அதுல இருந்து நான் ஒரு L sin θ, இந்த தூரம் L sin θவாக இருக்கும். L sin θவை கழிச்சு விட்டால் 3L sin θ, அதுவும் மைனஸ். சமன் 0. ஆகவே இப்ப RC பரமனை பார்த்தால் எல்லாத்துலயும் L sin θ வெட்டி விட்டுலாம். L sin θ, L sin θ, L sin θ. ஆகவே 4 RC சமன் 2W, 3W, 5W. RC சமன் 5 இன் கீழ் 4W, ரைட். RC பரமன் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தொகுதியில நான் நிலைக்குத்து சமநிலையை யோசிக்கிறேன்.
ரைட் நிலைக்குத்து சமநிலை யோசிச்சால் ரைட் அது நிலைக்குத்து சமநிலை சமநிலை யோசிச்சால் ரைட் இந்த தொகுதி அப்படியே சமநிலையில காணப்படுது. அப்ப மேல் நோக்கிய விசைகள் எல்லாம் கீழ் நோக்கிய விசைகள் சமனா இருக்கணும். அல்லது நிலைக்குத்து கூறுகள் எல்லாமே நிலைக்குத்தாக பிரிச்ச கூறுகள் எல்லாம் பூஜ்ஜியமா இருக்கு சமநிலையில காணப்படுறனால. ஆகவே நிலைக்குத்தா பிரிச்ச கூறுகள் யார் யார் காணப்படுறார் என்றால் RA பிளஸ் RC. விசைகள் நிறைகள் ரெண்டும் கீழ் நோக்கி தாக்குது. இவங்கெல்லாம் சமன் செய்யப்படுவாங்க. ரைட் சொன்ன இவங்கெல்லாம் சமன் செய்யப்படுவாங்க. ஆகவே மொத்தமாக 3W சமன் 0. RA தான் எனக்கு தெரியும். RC ட பெருமானம் தெரியும் 5 ன் கீழ் 4W சய 3W சமன் 0. RA ட பெருமதி 5 ன் கீழ் 4W சய 3W சய 12 சய 7 ன் கீழ் 4W. அதாவது RA ல தாக்குற விசை கீழ் நோக்கி காணப்படும். மறுதாக்கம் கீழ் நோக்கி காணப்படும். ரைட் RA ட பெருமதி RB ட பெருமதி RC ட பெருமதி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா கேட்கப்பட்டது இடையில் உள்ள இழுவை. ரைட் இழுவை கேட்கப்பட்ட நேரம் எனக்கு இப்ப A ல உள்ள மறுதாக்கம் தெரியும். AB கோட மட்டும் நான் தனியா வரைஞ்சு காட்டணும். பாருங்க AB கோட மட்டும் தனியா வரைஞ்சால் அவர்ல தாக்குற விசைகள் எல்லாம் யார் யார் என்றால் இந்த RA, அதே நேரம் இப்படி ஒரு T, கீழ் நோக்கி ஒரு 2W, ரைட் இந்த திசையில் ஒரு X, கீழ் நோக்கி ஒரு Y. இதான் தாக்குற விசைகள். ரைட் எனக்கு Xும் தெரியும் Yயும் தெரியும் Tயும் தெரியும். ரைட் Tயும் தெரியும். ஆனால் RA தெரியும் 2W தெரியும். இப்ப நான் T கணிக்கணுமாக இருந்தால் இந்த புள்ளி பற்றி இந்த கோடுக்கு நான் தனியா திருப்பம் எடுக்கலாம். இந்த தனி கோடை நான் கருதினாலும் அவரும் சமநிலையில தான் காணப்படுறார். ABன்றவரும் சமநிலையில தான் காணப்படுறார். அவரும் தனியாக சமநிலையில காணப்பட்டால் அவர்ல தாக்குற விசைகளும் சமநிலை நிபந்தனைக்கு உட்படணும். அவர்ல தனியா தாக்குற விசைகளும் சமநிலை நிபந்தனைக்கு உட்படணும். ஆகவே இந்த கோள் சமநிலையில காணப்படுறதுனால சமநிலைக்கு நான் சொன்ன 2 நிபந்தனைகளும் கிடைக்கூறுகள் நிலைக்குத்து கூறுகள் 0, எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0, அது திருப்தி செய்யப்படணும். நான் திருப்பம் எடுக்கிறதுக்கு தெரிவு செய்யற புள்ளி யார் என்றால் இந்த B. காரணம் என்னென்றால் எனக்கு X தெரியா Y தெரியா. ஆகவே B பற்றி நான் திருப்பம் எடுத்தால் X வராது Y வராது. RA தெரியும் T வரும் 2W வரும். ரைட் பாப் B பற்றி திருப்பத்தை போடும். AB கோளுக்கு B பற்றி திருப்பம் எடுக்கும். ரைட் AB கோளுக்கு நான் B பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் RA இது தீட்டா. ரைட் இது தீட்டாண்டா இது தீட்டா. இந்த தூரம் 2L sin தீட்டா. ரைட் இங்க இருந்து இந்த விசைக்கான விசையின் தாக்க கோடுக்கான தூரம் RA தர 2L sin தீட்டா. ரைட் சரிதானே? இது தீட்டா இந்த தூரம் வேணும் RL sin தீட்டா 2L sin தீட்டா. ரைட் ஓகே RL minus T இந்த தூரம் எவ்வளவு பாத்தீங்கன்னா இது L ஆக இருந்தா இது L cos theta தர L cos theta. 2W கான தூரம் இது தீட்டா. ஆகவே இந்த தாக்க கோட்டை நீட்ட நேரம் இவர் தீட்டா. அதுவும் மைனஸ் 2W இந்த தூரம் L sin theta சமன் 0. RA ட பெருமதி தெரியும். சய 7 ன் கீழ் 2 ஆல பெருக்கப்பட்டு நான் 2 டே போடுறேன். ரைட் L எல்லாம் வெட்டி விட்டுரும். சய 7 ன் கீழ் 2 W sin theta minus ஓகே 2W sin theta சமன் T cos theta. நான் cos theta வுல பிரிச்சு விட்டால் இது என்னது வரப்போகுதுன்னா சய 4 சய 11 ன் கீழ் what is the minus plus A பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் RC தர 4L sin theta minus WL sin theta L sin theta 2W தர 3L sin theta. சரி ஓகே 2W 3W 5W RC சமம் 5 ன் கீழ் 4 சய 3W ரைட் 5 ன் கீழ் 4 சய
12 சய 12 சய 7 ன் கீழ் 4 சய 7 ன் கீழ் 4 b பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் और a தர 2l sin θ இந்த தூரம் 2l sin θ minus tl cos θ minus 2w sin θ okay ஒரு சின்ன பிளவுட்டம் என்னடா இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன நடந்துருச்சுன்னா மாறி வந்திருக்கேன் 3w மைனஸ் இதுன்னு வந்திருக்கேன் 3w மைனஸ் 5 ன் கீழ் 4w அதாவது 7 2w ன் கீழ் 4 சாரி 12 12 வந்து வச்சா 7 7w ன் கீழ் 4 right 7w ன் கீழ் 4 ன்றதுதான் RA right RA இப்ப AB கொடுக்கு நான் B பற்றி திருப்பம் எடுத்தால் right AB கொடுக்கு நான் B பற்றி திருப்பம் எடுத்தால் RA தர 2l sin θ right 2l sin θ minus 2w தர l cos θ 2w தர l sin θ sorry l sin θ அடுத்து t தர l cos θ t தர l cos θ சமன் 0 ரைட் r a ட பெருமதி தெரியும் r a ன்றது அப்ப a ன் கீழ் 2w a ன் கீழ் 2w sin θ மைனஸ் 2w sin θ எல்லாம் வெட்டி விட்டுறலாம் 2w sin θ சமன் t cos θ ரைட் 2 கழிச்சால் 4 3w sin θ ன்னு வரும் ஆகவே t நான் cos θ வோட பிரிச்சு விட்டால் sin 4 3 3 ன் கீழ் 4 3 ன் கீழ் 2 3 ன் கீழ் 2 tan θ ரைட் 3 ன் கீழ் 2 tan θ w tan θ w ரைட் இது இலையில் உள்ள இழுவை அடுத்த பாட்டு என்ன கேட்கிறாங்கன்னா B உள்ள மறுதாக்கத்தின் பருமனையும் அதுக்கு இடையில் நடக்கும் கோணத்தையும் காண்க ரைட் ஓகே இப்ப பெருசா கால்குலேஷன்லாம் பண்ணாம ரைட் இந்த கோலை வச்சு எனக்கு B ல தாக்குற தாக்கங்களை கண்டுபிடிக்கலாம் மறுதாக்கங்களை கண்டுபிடிச்சு கொள்ளலாம் ரைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்டா இப்ப AB கோல் சமநிலையில காணப்படும் AB ன்ற கோல் சமநிலையில காணப்படும் அப்ப AB ல தாக்குற நிலைக்குத்து கூறுகள் பூஜ்ஜியமா இருக்கணும் கிடைக்கூறுகள் பூஜ்ஜியமாக இருக்கு ரைட் எனக்கு RA தெரியும் T தெரியும் W அவன் தந்தது X உம் Y மாத்திரம் தான் தெரியும் X உம் Y ஒன்று கொண்டு செங்குத்தான ரெண்டு விசைகள் ஆகவே நிலைக்குத்தாக AB கோல தாக்குற விசைகளை நான் நிலைக்குத்தாக பிரிச்சால் RA minus W minus Y minus 2W minus Y சமன் 0 எனக்கு Y தான் தெரியும் R A ட பெருமதி 7 ன் கீழ் 4 7 ன் கீழ் 4W minus 2W ரைட் 8 சய W ன் கீழ் 4 ரைட் அதாவது நான் Y போட்ட Y ட திசை பில AB கொள்ள மேல் நோக்கி Y காணப்படுது அதான் அர்த்தம் ரைட் அது கிடையாக பிரிச்சால் வரப்போற விசைகள் x இந்த திசையில பிரிக்கிற நேரம் t minus x சமன் 0 t ட பெருமதி தெரியும் 3 ன் கீழ் 2 tan θ w tan θ அது சமன் x ரைட் தாக்கத்தின் நிலை குத்துக்கூறாக இருக்கு மறுதாக்கத்தின் பருமன் சொல்ற நேரம் xy ஆக கொடுக்கல எனக்கு மொத்த பருமன் வேணும் இந்த ரெண்டு பேருடைய விளைவு வேணும் ரைட் தியரியிலே சொன்னேன் xy நாம பிரிச்சு கொடுக்கிறது மறுதாக்கத்தின் திசை தெரியாதனால
ரைட், மறுதாக்கம் எப்படி பருமன்ல காணப்படும், எப்படி திசையில காணப்படும் தெரியாதனால ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தான ரெண்டு திசையில கொடுக்குறோம். இதுவே எனக்கு கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சால் இதுல இந்த ஏபி கோல்ல தாக்குற உண்மையான மறுதாக்கத்தின் திசையும் பருமனும் எனக்கு கணிச்சு கொள்ளலாம். ரைட், அந்த உண்மையான மறுதாக்கத்தின் பருமனும் திசையும் தான் கேட்கிறாங்க. அதாவது ஆர் வர்க்கம் சமன், முதல்ல படத்தை வரையும், வைன்றவர் மேல் நோக்கி டபிள்யூவின் கீழ் நாட், டபிள்யூவின் கீழ் நாட், எக்ஸ்ன்றவர் அதே திசை தான், வித்தியாசம் இல்லை, 3 டபிள்யூவின் கீழ் 2 tan தீட்டா. இது ஒரு விலையுள் சொல்லுவோம், ஒரு அல்பா கோணத்துல போகுது. ரைட், பருமன் ஆர்னு சொல்லுவோம். ஆகவே ஆர் வர்க்கம் சமன் டபிள்யூவின் கீழ் 16, டபிள்யூ வர்க்கத்தின் கீழ் 16, 9 டபிள்யூ வர்க்கத்தின் கீழ் 4 tan வர்க்கம் தீட்டா. ரைட், ஆகவே 4 ஒன்றின் கீழ் 4 ஆர் சமன் ஒன்றின் கீழ் 4 டபிள்யூ வர்க்கம் சக டபிள்யூ எடுத்துட்டாங்கன்னா டபிள்யூவின் கீழ் 4 போடும், டபிள்யூவின் கீழ் 16, 9 டபிள்யூ 4, இப்படியே விட்டாலும் பரவாயில்ல. ஓகே, 16 எடுத்தோம்னா இப்படி வரும். 1 சக 4ஆல பெருக்கி இருப்போம், 4ஆல பெருக்கினால் 36 tan வர்க்கம் தீட்டா. இவருடைய வர்க்கம். இதான் தாக்குற மறுதாக்கத்தின் பருமனாக இருக்கு. திசையை கணிச்சா tan ஆல்பான்றது டபிள்யூவின் கீழ் 4, அதன் கீழ் 3 டபிள்யூவின் கீழ் 2 tan தீட்டா. ரைட், டபிள்யூக்கு டபிள்யூ வெட்டுப்படும், இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, 1 கீழ் 6 cot தீட்டான்னு போடணும். கிடையோட இந்த கோணத்துல போகும். ரைட், இது 2011ஆம் ஆண்டு வந்து மூட்டிய கேள்வி, சின்ன ஒரு கேள்வி.